ஐயோ கண்ணு வலி தாங்க முடியலையே. அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன்டி, டாக்டர் வரதுக்கு வேற இன்னும் 1/2 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருடி. ஐயோ மாயா, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. சுருக்கு சுருக்குன்னு குத்துது. இது சுருக்கு சுருக்குன்னு குத்துதா? ஐயோ எனக்கு வேற பயமா இருக்குடி. ஐயோ நானே ரொம்ப பயத்துல இருக்கேன், நீ ஏன்டி இன்னும் என்ன பயம்புறுத்துற? ஏய் இல்லடி, பீகார்ல இப்படிதான் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணி பார்த்தா கண்ணுக்கு கீழே இருக்க எலும்புல பல்லு வளருதுன்னு சொல்லி பயம்புறுத்திட்டாங்க. என்னடி கண்ணுக்கு கீழே பல்லு வளருதா? என்ன இது புதுசா சொல்ற? பீகார்ல ரவிக்குமார் அப்படின்றவருக்கு திடீர்னு முகம்லாம் வீங்கி போய் கண் பார்வை வர தெரியாம போற மாதிரி இருந்துச்சான். அதனால சரி என்னன்னு செக்அப் பண்ணிட்டு வரலான்னு அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காரு. அப்பதான் தெரியுது அவர் கண்ணு கீழே இருக்க எலும்புல சின்னதா பல்லு வளர்ந்துருக்கான். என்னடி இது பயங்கரமான ரேர் கேஸா இருக்கே, அப்புறம் என்னதான் ஆச்சு? ஆமா இது ரொம்ப ரேர் கேஸ் தான். அதுக்கப்புறம் கண் பார்வையை காப்பாற்றணும்னா அந்த பல்லை எடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஆப்ரேஷன் பண்ணி அந்த பல்லை வெளியே எடுத்திருக்காங்க. கரெக்ட், நமக்கு கண்ணு ரொம்ப முக்கியம்ல, அதனால என்ன மாதிரி ஆப்ரேஷன் சொன்னாலும் நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ மாயா அதை விடு, டாக்டர் வந்துட்டாங்களான்னு பாரு, என்னால வலி தாங்க முடியல. சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு. நீ கண்ணாடியை மாற்றி எத்தனை வருஷம் ஆகுது? அது ஒரு 3.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷமா? எனக்கு என்னமோ இதனாலதான் உனக்கு கண்ணு வலி வந்திருக்குமோன்னு தோணுதுடி. இருக்கலாம்ல, சரி செக் பண்ணி பார்த்துடலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போவோம்.